எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி போகி பண்டிகை, எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க. இன்றைக்கி நாராயணியம் பார்த்துட்டு வரோம் டெய்லி. இன்றைக்கி ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்லதாகட்டும். கிருஷ்ணா. ஹிரண்யகசிபு தூணை ஓங்கி அடித்ததும் அதனுள் இருந்து கிளம்பிய தங்களுடைய சிம்மநாதம் அவனது காதுகளை பிளப்பது போன்றும் பேரண்டத்தில் இருக்கும் சராசரங்கள் அனைத்தும் கலங்கச் செய்வதாகவும் மிகுந்த அச்சத்தை கொடுப்பதாகவும் இருந்தது. இதற்கு முன் கேட்டிராத அந்த சத்தத்தை கேட்டு அசுரமன்னனது உள்ளத்தில் இன்னது என்று கூற முடியாத ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. பிரம்மதேவரும் தமது இருக்கையிலிருந்து நழுவினார். ஆஹா, என்ன வியப்பு! ஹே பிரபு குருவாயிரப்பா! கடுஞ்சினம் கொண்ட அசுரன் அனைத்து திசைகளிலும் சுற்றி பார்க்கையில் அத்தூணில் நின்றும் தங்கள் திருமேனி வெளிப்பட்டது. அது விலங்கின் உருவமும் அல்ல, மனிதனின் உருவம் அன்று. அச்சமும் வியப்பும் அளிக்கும் வகையில் உள்ள இது என்ன என்று அவ்வசுரன் கலங்கிய மனத்தினனாய் நிற்கையில் பறந்து வெளுத்து பயங்கரமான பிடரி மயிர்களுடன் ஒளி மிகுந்த உருவத்துடன் தாங்கள் வளர்ந்து நின்றீர்கள் அல்லவா? உருக்கிய பொன் போன்ற ஒளியுடன் சுழலும் அச்சமூட்டும் கண்கள் இங்குமங்கும் அசைவதால் ஆகாயத்தையே மறைப்பவை போன்ற பிடரி மயிர்கள் விரிந்து அகன்று பெரிய குகை போன்று விளங்கும் வாய், கத்தியை போன்று சுழலும் பயங்கரமான நீண்ட நாக்கு, அந்த நாக்கு வெளிப்படும் போது காணப்படும் அச்சம் விளைவிக்கும் மிகப்பெரிய 2 தெற்றிப் பற்கள், இப்படி விளங்கும் தங்கள் திருவுருவம் மிக்க வியப்பிற்குரியதே. அது மேன்மையுற்று வெற்றியோடு விளங்கட்டும். தாங்கள் கர்ஜனை செய்கையில் மேலெழும் மடிப்பு கோடுகளால் பயங்கரமாக விளங்கும் கன்னங்கள், பருத்து குறுகியும் உள்ள கழுத்து, எங்கும் பரவிய நகங்களின் ஒளியால் பயங்கரமான பருத்த கைகள், வானளாவி பகைவரை விரட்டுவதும் மேகங்களில் இடி போன்றதுமான கர்ஜனை, இத்தகைய தங்களுடைய இந்த நரசிம்ம ஸ்வரூபத்தை நான் வணங்குகின்றேன். நிச்சயமாக அவன் விஷ்ணுதான். இவனை கொல்வேன் என்று சொல்லிக்கொண்டு பயங்கரமாக தனது கதாயுதத்தை சுழற்றி கொண்டு பாய்ந்து வரும் அந்த அசுரனை தங்களுடைய பருத்த பெரிய கைகளால் பிடித்து கொண்டீர்கள். அந்த வீரன் தங்கள் பிடி நின்றும் நழுவி வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு வியக்கத்தக்க முறையில் தனது மற்போர் திறனை நன்கு வெளிப்படுத்தி உலகையே விழுங்குவது போன்று இருக்கும் தங்களை நோக்கி மறுபடியும் ஓடி வந்தான். இது பெருத்த வியப்பல்லவா? பிறகு சுற்றி வருகின்ற அசுரப்பதரான ஹிரண்யகசிபை மறுபடியும் தனது கைகளால் வேகமாக தூக்கி எடுத்துக்கொண்டு அரச மண்டபத்தின் வாயிற்படியில் அமர்ந்து தமது தொடைகளின் மேல் படுக்க வைத்து அவனுடைய மார்பில் தங்களது நகங்களை பாய்ச்சி உடலை கிழித்து அவன் வயிற்றிலிருந்து வேகமாக பெருகி வரும் இரத்தத்தை மிகவும் உற்சாகத்துடன் திரும்ப பருகி அனைத்து உலகங்களையும் அழிப்பது போல சிம்ம கர்ஜனை முழங்கினீர்கள் அல்லவா? இரத்தப் பெருக்கினால் நனைந்த உயர்ந்த திருமேனியுடைய தாங்கள் உயிரிழந்த அசுரன் உடலை விட்டெறிந்து பின் விரைவாக தாவி எல்லா அசுர கூட்டங்களையும் கடித்து சாப்பிடத் தொடங்கினீர்கள். அப்பொழுது பூமி சுழன்றது, கடல்கள் கலங்கின, மலைகள் நிலை குலைந்தன, நட்சத்திரங்கள் சிதறின, சராசர பிரபஞ்சம் அனைத்தும் நிலை தடுமாறின. என்னே வியப்பு! அப்பொழுது மாமிசத்தாலும் கொழுப்பாலும் பூசப்பட்ட தங்களுடைய திருமேனி மிகவும் அச்சத்தை கொடுத்தது. பயங்கரமான குடல்கள் மாலையாக அணிந்திருந்தீர்கள். அரசு மண்டபத்தின் மத்தியில் மிக்க கோபாவேசத்துடன் எவராலும் விளக்க முடியாதவாறு தங்களது அட்டகாசம் இருந்தது. இந்நிலையில் தங்களை நெருங்குவதற்கு உலகில் எவரும் ஆற்றலுடையவராக இல்லை. பரமசிவன், பிரம்மதேவர், இந்திரன் முதலிய எல்லோரும் மிக்க பயத்துடன் வெகு தொலைவிலும் நின்று கொண்டு தனித்தனியாக தங்களை துதித்தார்கள். அப்பொழுதும் சினம் தனியாமல் இருந்ததால் பிரம்மதேவரின் கட்டளை மேற்கொண்டு பாலகன் பிரகல்லாதன் அச்சமின்றி தங்கள் திருவடியை வணங்கினான். உடனே கருணை ததும்ப தாங்கள் அவனை தலைமையில் கையமர்த்தி அருள் புரிந்தீர்கள் அல்லவா? அவன் பல தோத்திரங்களால் தங்களை துதித்தான். பக்தியை தவிர வேறு எதையும் விரும்பாதவனாக இருப்பினும் அவனுக்கு வரத்தை அருளினீர்கள். உலகத்திற்கு அருள் புரிந்தீர்கள். இங்கனே அச்சத்தை அளிக்கக்கூடிய திருவிளையாடுகளை புரிந்த குருவாயிரப்பா, நிருசிம்மதாபினி என்ற உபனிஷத்தில் நன்கு தெளிவாக கானம் செய்யப்பட்ட அனைத்து பெருமைகளையும் படைத்த பிரபுவே, ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத தூய்மையின் எல்லை நிலையமாகிவரே, அனைத்துக்கும் அப்பாலாக விளங்கும் உங்களை தங்கள் பக்தர்கள் அல்லாது வேறு யார்தான் மீறக்கூடும்? பிரகல்லாதனிடம் மிக்க அன்பு கொண்டவரே, என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாராயணா நாராயணா நாராயணா. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.